ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோனா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நான் டெலிவரிக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போனேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டில் நம்ம ப்ரெக்னென்ட் ஆன உடனே நம்ம கார்டு என்னென்னா போட்டிருப்போம். ஸோ கவர்மெண்ட் கார்டு ப்ளஸ் ப்ரைவேட்டில் பார்க்குறவங்களும் இருப்பீங்க, நம்ம கவர்மெண்ட்டில் பார்க்குறவங்களும் இருப்பீங்க. சப்போஸ் ப்ரைவேட்டில் பார்க்குற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்ஸு, நீங்கள் என்னென்னா டெஸ்ட் எடுத்திருப்பீங்க, சுகர் டெஸ்ட்டு, தைராய்டு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்னென்னா நிறையா அந்த ஹெச்ஐவி அந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டு, அப்புறம் ஸ்கேனு, என்டி ஸ்கேனு, 3rd மந்த்து, 5th மந்த்து, 7th மந்த்து எல்லா ஸ்கேனு, க்ரோத் ஸ்கேன் எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. எக்கோ எடுத்திருப்பீங்க. எக்கோ எடுத்திருந்தீங்கன்னா அதோட இதுவும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். மெயினாக இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. ஏன்னா ரிப்போர்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு என்னென்னா டாக்டர்ஸ் என்னென்னா மெயினாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்னென்ன அப்படின்னு பிளான் பண்ணிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக டெலிவரிக்கு போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த லிஸ்ட்டை மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரு பென்னு நம்ம சைன் போடுறதுக்கு அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெட்ஷீட் எடுத்துக்கணும். ஏன்னா என்னென்னா அங்கே நம்ம பெட்ஷீட் என்னென்னா ரஃபுக்கு ஒன்று, நம்மளோட யூஸுக்காக பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம நைட்டி, நம்ம டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம போடுறது ஒரு ரஃப் நைட்டி. ஏன்னா நமக்கு பீரியட்ஸ் ஆகும். ஸோ அதனால் ரஃப்பாக ஒரு 3 நைட்டி அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நல்ல நைட்டி, ஏன்னா ஒரு 3 டேஸ்க்கு நமக்கு பீரியட்ஸ் அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நம்ம நைட்டி எடுத்துகிட்டு போய்க்கோம். ஒரு 5 நைட்டி அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்ஸ்கர்ட்டு என்னென்னா ஒரு 3 இன்ஸ்கர்ட் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நான். அப்புறம் ரேஷன் சேலை அந்த மாதிரி வீட்டில் என்னென்னா காட்டன் புடவை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பேபிக்கு என்னென்னா துண்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு பேபி இது பண்ண எடுத்தோன்னா நம்மக்கிட்ட என்னென்னா டவலில் வச்சு தான் கொடுப்பாங்க. அதனால் பேபிக்கு என்னென்னா டவல் எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி அங்கே போய் நம்ம கட் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு வீட்லேயே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு 2 வேஷ்டி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பேபிக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்னா காட்டன் கிளாத் யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வீட்லேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த டைமில் நம்ம அவசர அவசரமாக போயிட்டு நம்ம கடையில் தான் நம்ம எல்லாம் வாங்கிட்டுருப்போம் அதுக்காக. அப்புறம் கர்ச்சீஃப் நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக என்னென்னா வேஸ்ட்டான கிளாத் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். யாரெல்லாம் இந்த மாதிரி முன்னாடியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் என்னென்னா பிரேஸ் அண்டு இன்னர் வியர் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பீரியட்ஸ் நமக்கு கண்டிப்பாக என்னென்னா ஆகும். அதனால் என்னென்னா பேண்ட்டி யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சப்போஸ் சர்ஜரி பிளான் பண்ணியிருக்காங்க, சி செக்ஷன்னால் நம்மளால் நார்மலாக இது பண்ண முடியாது. அதுக்காக நான் பேண்ட்டி யூஸ் பண்ணலான்னு ஒரு 3 பேண்ட்டி மாதிரி என்னென்னா பீரியட்ஸ் ஆனாலுமே இது பண்ணுற மாதிரி ரஃப்பாக நான் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பேபிக்கு என்னென்னா யூஸ் பண்ணுறதுக்காக நான் என்னென்னா நம்ம துடைக்கிறது இல்லை நம்மளே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது நம்மளால் முடியல அப்படின்னா அதுக்காக ஒரு வைப்பர் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் டவல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக 2 டவல் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா டவல் நம்ம கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். 2 டவல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் என்னென்னா மெயினாக நமக்கு என்னென்னா ஃபுட்டு நம்ம அங்கே சாப்பிட்றோமோ இல்லை வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்றது, அதுக்கெலாம் நம்ம கூட இருக்கவங்களுக்கோ பிளேட்டில் என்னென்னா வச்சு கொடுக்கலாம். அப்புறம் ஜூஸோ இல்லை டீ காஃபி யாராவது குடிக்கிறாங்க அப்படின்னா நமக்குமே சரி, நம்ம என்னென்னா எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி கப்ஸு டம்ளர்ஸ் எடுத்துகிட்டு போனால் இது பண்ணிக்கலாம். கத்தி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொன்று சிஸ்ஸர் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மெயினாக ஏதாவது அந்த துணி கிழிக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது பாக்கெட் கட் பண்ணுறது அந்த மாதிரி இதுக்கெல்லாமே நம்ம கண்டிப்பாக சிஸ்ஸர் யூஸ் ஆகும். ஸோ அதனால் பிளேட் ஐட்டம்ஸு இது மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம கடையில் வாங்கி ரொம்ப பிளேட்டெல்லாம் வாங்கி இது பண்ணுறோம் கூட வரவங்களுக்காக. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் டெலிவரி முடிஞ்சு வீட்டுக்கு வரத்துக்காக ஃபீடிங் குர்த்தியும் இன்னொன்று என்னென்னா நான் சல்வார் அதை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா என்னென்னா ரிட்டன் வீட்டுக்கு வரத்துக்காக நான் கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி வீட்டுக்கு வரும்போது நல்ல ஒரு குர்த்தியோ எல்லாதோ எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொன்று பேபி கேர் பண்ணுறதுக்காக நான் பெட்டு ஒன்று என்னென்னா வச்சுருக்கேன்.
ஸோ இதுதான் வந்து நான் மோஸ்ட்லி பேக் பண்ண லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம டெய்லியும் வந்து டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ் வருவாங்க, நம்மளை வந்து என்னென்னா கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக பார்க்குறனால நம்ம வந்து டெய்லியும் வந்து ஹேரை வந்து நல்லா வந்து டைட் பண்ணுறதோ இல்லை கொஞ்சம் மேக்கப் பண்ணுறது அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப எசென்ஷியல் கிடையாது. நான் எனக்காக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பவுடர், லிப்ஸ்டிக்கு, அப்புறம் ஜுவல்ஸ் அந்த மாதிரி நம்ம போடுறது. ஏன்னா ஒரு 3 டேஸ் 4 டேஸ்க்கு மேலே கொஞ்சம் நம்ம நார்மல் ஆகிடுவோம். அதனால் கிளிப்ஸு, பேண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இது நான் வந்து என்னென்னா இயர்பட்ஸ் வந்து என்னென்னா எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து அவசியம் கிடையாது, நீங்கள் வேணும்னா வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே பிளேட்லாம் எடுத்துகிட்டு போனாலும் அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்னென்னா இது வந்து காட்டன் வந்து சப்போஸ் நம்ம ஏதாவது க்ளீன் பண்ணுறது ஊண்டெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபேஸ் வாஷு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது மெயினாக எசென்ஷியல் வந்து என்னென்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் ஏன்னா டெய்லி நம்ம வந்து மார்னிங் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான திங்ஸு. மெயினாக வந்து நம்ம ரிப்போர்ட்ஸு, இந்த எசென்ஷியல் திங்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் தான் நான் டெலிவரி போகும்போது எடுத்துகிட்டு போன பேக் லிஸ்ட்டு. நான் முன்னாடியே பேக் பண்ணி இந்த மாதிரி லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போனேன். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. இது மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்ம அங்கே கடையில் வாங்குறது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுலாம் வந்து இருக்காது. அது வேணும் இது வேணும் லாஸ்ட் மினிட்டில் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிடுவோம். அதுக்காக முன்னாடி லிஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் டெலிவரிக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாடா.